மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அது முஸ்லிம்களுக்கு எதிராக சட்ட ஒன்றையும் இயற்றியிருக்கிறது. அதுதான் இப்போது பரபரப்பாகவும் பேசப்படுகிறது. அதோடு அந்த சட்டம் செல்லுமா என்பது பெரிய கேள்விக்குறியாகவே நிற்கிறது. அது என்ன என்பதை தற்பொழுது விரிவாக காணலாம். வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிமியர்களின் உரிமைகளை பறிக்கிறது. அரைகுறையாக அவசர கதையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்திற்கு எதிரான மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரான துஷார் மேத்தா அரசு நிலத்தை உரிமை கோர யாருக்கும் உரிமை கிடையாது என்று கூறினார். அரசிற்கு சொந்தமான நிலம் வக்ஃப் நிலமாக அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் அதை அரசு கைப்பற்ற முடியும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜி மசி ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. RSS அமைப்பின் அரசியல் பிரிவான பாஜகவின் ஆட்சியில் இந்தியா முழுவதிலும் உள்ள சிறுபான்மை மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்ற பிரச்சனை தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. இதன் உச்சமாக மோடி அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கும் வக்ஃப் திருத்த சட்டம் பார்க்கப்படுகிறது. வக்ஃப் என்றால் அல்லாஹ் என்ற இறைவனுக்காக, இறைவன் பெயரால் சமய மற்றும் மக்களுக்கான அர்ப்பணிப்புகளை செய்வதற்காக வழங்கப்படும் கொடையாகும். ஈகை என்ற கொடையை ஊக்குவிக்கவும் அதிக சொத்துக்கள் வைத்திருப்போர் தங்கள் சொத்தின் ஒரு பகுதியை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிடவும் உருவானதுதான் வக்ஃப் என்ற கருத்தாகும். சிரியாவில் தலைநகர் டமாஸ்கஸில் பல வக்ஃப் சொத்துக்கள் பயணிகளுக்கு உணவு, உடை வழங்கிடவும், திருமணம் செய்யும் பெண்களுக்கு உதவி செய்யவும், சாலைகள் அமைக்கவும் பயன்படுத்தப்பட்டது பற்றி வரலாற்று பணி ஈபின் பட்டுவாடா 1327ஆம் ஆண்டே குறிப்புகள் எழுதியுள்ளனர். அரசின் தோராயமான கணக்குப்படி 8,72,051 வக்ஃப் சொத்துக்கள் இந்தியா முழுவதிலும் இருக்கின்றனர். இவற்றில் 9,40,000 ஏக்கர் நிலமும் அடங்கும். இறை பணிக்காக மக்கள் வழங்கிய சொத்துக்களை ஒருங்கிணைத்து பராமரித்து இறைவன் பெயரால் அறப்பணிகளை மேற்கொள்ள உருவானதுதான் வக்ஃப் சட்டம் 1954 மற்றும் 1995. இந்த சட்டத்தின் பணிகளை திறன்பட மேற்கொள்ள 2013ஆம் ஆண்டு பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா 2024 மோடி அரசால் கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்தியா கூட்டணியின் கடும் எதிர்ப்பால் பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. 31 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டுள்ள பாராளுமன்ற கூட்டுக்குழு இந்தியா முழுவதிலும் பயணம் செய்து வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டது. ஆனால் குழுவின் இதர உறுப்பினர்கள் தெரிவித்த ஆட்சேபனைகள் கணக்கில் கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டது. அதோடு அந்த கருத்துக்கள் குழு அறிக்கையில் இருந்து நீக்கப்பட்டு குழு உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி வக்ஃப் சட்டம் 2025 நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் 25ற்கு மேலான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு இடைக்கால தடை தொடர்பான வாதங்களும் முடிவடைந்து தற்பொழுது தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பாக வழக்கறிஞர் துஷார் மேத்தா முன்வைத்த வாதம் சலிப்புத்தன்மை கொண்டதை தவிர நிச்சயம் முஸ்லிம்களின் நலனுக்கானது கிடையாது. இந்து மத நிறுவனங்கள் மட்டும் மதத்தன்மை கொண்டவை, முஸ்லிமின் மத நிறுவனங்கள் மதச்சார்பற்ற தன்மை கொண்டவை என்ற ரீதியில் மத்திய அரசு வாதிட்டிருக்கிறது. பாஜக அரசு 44 திருத்தங்களை முன்மொழிந்திருக்கிறது. புதிய திருத்த சட்டப்படி ஒன்றிய வக்ஃப் கவுன்சில் உறுப்பினர்கள் 22 பேரில் 4 அல்லது 5 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களில் 2 கண்டிப்பாக இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருந்தாக வேண்டும். மாநில வக்ஃப் வாரியத்தின் 3 பேர் இஸ்லாமியர் அல்லாதவோர் இருக்கலாம். இந்த திருத்தத்தின்படி பள்ளிவாசல் சொத்துக்களை நிர்வாகம் செய்ய பாஜகவின் நிர்வாகிகள் கூட நியமிக்கப்படலாம். புதிய திருத்தம் முற்றிலும் இந்திய அரசியல் சட்டத்தின் சகோதரத்துவத்திற்கு எதிரானது. அரசியல் சட்ட பிரிவு 25 கீழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் மத வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படையில் உரிமையாக இருக்கிறது. தமிழக இந்து சம அறக்கட்டளை சட்டத்தின் கீழான கோவில்கள், சமாதிகள், மடங்கள் உள்ளிட்ட இந்து சமண சமய வழிபாட்டு இடங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு
பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் பிரிவு 10 கீழ் இந்து சமயத்தை பின்பற்றுவராக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள இந்திய மதம் சார்ந்த மத வழிபாட்டு இடங்கள், நிறுவனங்களை இந்துக்கள் மட்டும் நிர்வகிக்க செய்கிறார்கள். ஆனால் மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி இஸ்லாமிய மத நிறுவனங்களை இந்துக்களோ மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களோ நிர்வகிக்க செய்யலாம். இது எந்த வகையில் ஏற்புடையது? அயோத்தி ராமர் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில், சபரிமலை ஐயப்பன் கோவில், மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆகியவற்றை நிர்வகிக்கும் அறங்காவலர் குழுவில் ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ நியமிக்கப்பட்டால் அதை பாஜக அரசோ RSS உள்ளிட்ட சர்பரிவார அமைப்புகளோ ஏற்றுக்கொள்ளுமா? திருப்பதியில் கோவிலில் தூய்மை பணியை கூட மாற்றும் மதவர் செய்யக்கூடாது என்று சங்க பரிவாரர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் காரணமாக பலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கும்பமேளாவில் இஸ்லாமியர்களோ மற்ற மதவரோ சாலையோர கடைகளை வைத்திருக்க கூடாது என்று தடை விதித்துள்ளது. இந்தியா முழுவதும் பல கல்வி நிறுவனங்களை வக்ஃப் வாரியங்கள் நடத்தி வருகின்றனர். அந்த கல்வி நிறுவனங்களில் நிர்வாக குழுவில் உள்ள அனைவரும் சிறுபான்மை மக்களாக மட்டுமே இருக்க முடியும். சிறுபான்மையரோ தவிர வேறு நபர்கள் சிறுபான்மை கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழுவில் நியமிக்கப்படலாம். அந்த நிறுவனம் எதிர்காலத்தில் சிறுபான்மை நிறுவனமாக கருதப்படாது. கல்வி நிறுவனத்தின் தன்மையே மாறிவிடும். அரசியல் சட்ட பிரிவு 30 கீழான பாதுகாப்பு அந்த கல்வி நிறுவனத்திற்கு கிடையாது. இறைப்பணிக்கு சொத்து அளிப்பவர் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்கிறது புதிய வக்ஃப் திருத்த சட்டம். முஸ்லிம் அல்லாதோர் வக்ஃப் வாரியங்களில் நியமிக்கப்படுவதை நியாயப்படுத்தும் மோடி அரசு முஸ்லிம் அல்லாதோர் வக்ஃப் கொடையை சொத்துக்களை அளிக்கக்கூடாது என்கின்றது. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளில் முஸ்லிம் மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் மட்டுமே முஸ்லிம்கள் இறை மற்றும் அறப்பணிகளுக்கு தானமோ கொடையோ வழங்க முடியும். புதிய திருத்தம் சொத்தின் உரிமையாளர்கள் விரும்பும் முறையில் அவரது சொத்தை பயன்படுத்தும் விருப்புரிமை கூட தடை செய்கிறது. மன்னர் ஆட்சி காலத்தில் முதல் பிரிட்டிஷ் காலம் வரை அனைத்து ஆட்சியாளர்களின் மத ரீதியான பாகுபாடின்றி அனைத்து மத நிறுவனங்களும் நன்கொடையும் தானமும் மானியமும் வழங்கியுள்ளனர். மாவீரர்கள், திப்பு சுல்தான், மருது சகோதரர்கள் உள்ளிட்டோர் சமயம் கடந்து அனைத்து மத நிறுவனங்களுக்கும் உதவிகளை செய்திருக்கிறார்கள். இன்று சபரிமலை ஐயப்பன் கோவில், வேளாங்கண்ணி மாதா கோவில், நாகூர் தர்கா உட்பட பல்வேறு மத வழிபாட்டு இடங்களுக்கும் அனைத்து மத மக்களும் சென்று இறை வழிபாடு செய்வதுடன் காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் வழங்குவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இதை மோடி அரசு தடுப்பதன் நோக்கம் என்ன? முஸ்லிம்கள் இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்கலாமா என்பது கூட இல்லாமல் வழங்குபவர்கள் 5 ஆண்டுகள் இல்லாததை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என்று சொல்வதில் நோக்கம் என்ன? இறைப்பணிக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் நபர் 5 ஆண்டுகளில் இல்லாததை கடைபிடிப்பவர் என்பதை எப்படி நிரூபிப்பது? தினமும் 5 வேளை தொழுகிறேன், ரமலான் மாதத்தில் நோன்பை முழுதாக கடைபிடிக்கிறேன், வட்டி வரதட்சணை வாங்குவதில்லை, மது அருந்துவதில்லை என்பதற்காக சான்றிதழ்களை வாங்கி அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டுமா? அரசின் அனுமதியின்றி நன்கொடை வழங்கினால் வழக்கு பதிவு செய்வார்களா? இன்று இஸ்லாத்தை ஏற்பவர் இறைப்பணிக்கு வக்ஃப் வழங்க 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா? இந்து, சீக்கியம், சைவம், வைணவ, பௌத்த, சமண மதத்தினருக்கும் இதே கட்டுப்பாட்டை மோடி அரசு விதிக்குமா? இவ்வாறு முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கும் மத்திய பாஜக அரசின் பதில் என்ன? புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தின் மற்றொரு ஆபத்தான அம்சம் அனுபவம் அடிப்படையிலான வக்ஃப் சொத்துரிமை நீக்கம். அதாவது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான பள்ளி வாசல்கள், தர்காக்கள், மைய வாடிகள் உட்பட வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏராளமான சொத்துக்கள் பல 100 ஆண்டு பழமையானவை. இவற்றில் பல்வேறு சொத்துக்களை வாய்மொழியாக இறைப்பணியாக வழங்கப்பட்டவை. இந்த வக்ஃப் சொத்துக்கள் பொது சொத்துக்களாக, சமுதாய சொத்துக்களாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள திராவிட இஸ்லாமிய கட்டடக்கலையில் கட்டப்பட்ட மீன்கடை பள்ளி என்றும் அழைக்கப்படும் பழைய ஜும்மா பள்ளி கிபி 628 முதல் 630 கட்டப்பட்டது. மதுரை காஜிமர் தெருவில் உள்ள பெரியார் பள்ளிவாசல் கிபி 1284 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளி வாசல்களும் அவற்றின்
சொத்துக்களும் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு தொடர்ச்சியான நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையிலும் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றனர். நீண்டகால அனுபவம் பயன்பாட்டின் அடிப்படையிலான சொத்து உரிமையை 1954 மற்றும் 1995 ஆண்டு வக்பு சட்டங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றனர். பழைய சட்டப்படி சொத்தின் உரிமையை நிர்வகிக்க பதிவு செய்யப்பட்ட முறையான ஆவணங்கள் தேவையில்லை. தொடர்ந்து அனுபவ உரிமையை நிரூபித்தாலே போதும். புதிய திருத்த சட்டம் என்ற பிரிவை முற்றிலும் நீக்கியிருக்கிறது. புதிய திருத்த சட்டம் பிரிவு 3 புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் 6 மாத காலத்தில் அனைத்து வக்பு சொத்துக்களையும் ஒன்றிய அரசிடம் பதிவு செய்வதை கட்டாயமாக்கிறது. அனுபவ உரிமை நீக்கப்பட்டதும் ஆவணங்கள் கோருவதும் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பள்ளி வாசல்கள், தர்காக்கள் அவற்றின் சொத்துக்களும் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பான தனிநபரின் சொத்துக்களுக்கு வாரிசுகளே உரிய பதிவு ஆவணங்கள் பெற முடியாத போது 1000 வருடங்களுக்கு முந்தைய பொது சொத்தான பள்ளிவாசல்களுக்கு ஆவணங்கள் எப்படி இருக்கும்? 1908 ஆண்டில் வெள்ளையர் ஆட்சி காலத்தில்தான் சொத்துக்கள் பதிவு செய்வதற்கான முறையான சட்டமே வருகிறது. அதற்கு முன்பாகவே கல்வெட்டுகள், பனை ஓலைகள், சுவடிகள், அதன் பின்பு இனாம் பதிவேடு, மானிய பதிவேடு உள்ளிட்ட சில வருவாய்த்துறை ஆவணங்கள் ஒரு சில சொத்துக்களுக்கு இருக்கலாம். ஆனால் பல 100 ஆண்டுகள் பழமையான வக்பு சொத்துக்களுக்கு முறையான பதிவு ஆவணங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. கோவில் சொத்துக்களின் நிலையும் இதுதான். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கோவில்களுக்கும் பத்திரப்பதிவு ஆவணங்கள் கேட்டால் யாராவது தர முடியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மூலப்பத்திரம் எங்கு சென்று தேடுவது? பழனி முருகன் கோவிலுக்கு போகரின் உயில் கேட்டார்களா? புதிய வக்பு திருத்த சட்டத்தால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வக்பு சொத்துக்கள் சொந்தமாகுமா? வக்பு சட்டம் 1995 பிரிவு 107 படி காலவரைய சட்டம் 1963 வக்பு சொத்துக்களுக்கும் பொருந்தாது. இதன் பொருள் யாதெனின், வக்பு சொத்துக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக குடியிருக்கும் எவரும் அந்த சொத்துக்களுக்கு உரிமை கோர முடியாது, நீதிமன்றத்தையும் அணுக முடியாது. வக்பு சட்ட பிரிவு 107 போலவே தமிழக இந்து சம அறக்கட்டளைகள் சட்டம் 1959 கோவில் நிலங்களை பாதுகாக்க 109வது பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் வழக்கு பிரச்சனைகளில் உள்ளவை. வக்பு சட்ட பிரிவு 107 ஒரு சிறிய பாதுகாப்பை வக்பு சொத்துக்களுக்கு வழங்கி வந்தது. இந்த சட்ட பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் இனி காலவரையற்ற சட்டம் 1963 வக்பு சொத்துக்களுக்கும் பொருந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலவரையற்ற சட்டப்படி ஒரு தனிநபருக்கு சொந்தமான சொத்தில் அவரின் அனுமதியின்றி 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெளிப்படையாக மற்றொரு நபர் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்தால் எந்த உரிமை பாத்திய அடிப்படையில் அந்த சொத்துக்கு உரிமை கோரி அந்த சொத்தை உடைமையாக்கிக் கொள்ளலாம். தற்போதைய வக்பு திருத்த சட்டப்படி காலவரையற்ற சட்டம் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களுக்கும் பொருந்தும் என மோடி அரசு கூறியதன் மூலம் தற்போது வக்பு வாரியத்தின் பெரும்பாலான சொத்துக்கள் அதன் கட்டுப்பாட்டில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சென்றுவிடும். ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றத்திலேயே பதிவாக வாய்ப்புள்ளது. இவை மட்டுமின்றி வக்பு சொத்துக்கள் புதிதாக ஆக்கிரமிக்கப்பட செய்யலாம். புதிய திருத்தங்களின்படி மாநில அரசால் நியமிக்கப்படும் வக்பு சர்வே கமிஷனருக்கு பதிலாக சொத்துக்கள் உள்ள மாவட்டத்தின் ஆட்சியர் செயல்படுவார். பிரச்சினைக்குரிய சொத்துக்களை ஆய்வு செய்யும் பொறுப்பு மாவட்ட ஆட்சியரை சாரும். மாவட்ட ஆட்சியரின் அறிக்கையின் பெயரிலேயே வக்பு வாரியமும் தீர்ப்பாயமும் செயல்படும். பெரும்பாலான வக்பு சொத்துக்களின் மனுதாரர் அல்லது எதிர் மனுதாரராக இருப்பது அரசுதான். வக்பு சொத்துக்களின் ஏராளமானவற்றை ஆக்கிரமித்து வைத்திருப்பதும் அரசுதான். அரசின் பிரதிநிதித்துவத்தின் மாவட்ட ஆட்சியர் மனுதாரராக அல்லது எதிர் மனுதாரராக ஒரு வழக்கில் அரசு இருக்கும்போது அந்த வழக்கின் சொத்தை ஆய்வு செய்து முடிவுக்கு எடுக்கும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்களுக்கு மோடி அரசு வழங்கி இருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் மிக முக்கிய கோட்பாடான அதிகார பகிர்வு கோட்பாட்டினை மீறும் செயல். நிர்வாக அதிகாரியே நீதிபதியாகும் சூழல் உருவாகுகிறது. ஒருவர் தனது வழக்கிற்கு தானே நீதிபதியாக இருக்க முடியாது என்பது சட்ட பரிபாலனத்தின் அடிப்படை கோட்பாடு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சிவில் சட்டம், ஒரே மொழி என சர்வதிகார பாதையில் பயணிக்கும் பாஜக முஸ்லிம்கள் என்று வரும்போது தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றுகிறது. எல்லாருக்கும் ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே சட்டம் என பிரச்சாரம் செய்யும் பாஜக இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ மத நிறுவனங்களுக்கும் ஒரே சட்டத்தை இயற்ற முன் வருமா?
இஸ்லாமிய மத நிறுவனங்களின் உரிமைகளில் நேராக தலையிட்டு உரிமைகளை பறித்து அரசு அதிகாரத்தை நிலைநாட்டும் மோடி அரசு சங்கர மடத்தின் மீதோ ஈசா யோகா மையத்தின் மீதோ தனது அதிகாரத்தை செலுத்துமா? உலகில் 3வது இஸ்லாமிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. 20.5 கோடி இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள். 22 அரபு நாடுகளில் மொத்த மக்கள் தொகை 46 கோடிதான். கிட்டத்தட்ட அரபு நாடுகளின் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு இணையாக இந்திய முஸ்லிம்கள் இருக்கின்றனர். சதவீத கணக்கில் 14.3%. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்களின் சமூக பொருளாதார நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. 31% இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்றனர். 2005ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி 1/3 பங்கு இஸ்லாமியர்களின் மாத சராசரி வருமானம் ரூபாய் 550 மட்டுமே. உயர்கல்வியில் பட்டியல் சமூகத்தினர் 14.9%, பழங்குடி சமூகத்தினர் 5.5%. ஆனால் இஸ்லாமியர்கள் 5.2% மட்டுமே. 1981 முதல் 2000 வரை தேர்வான இந்திய குடிமை பணி அதிகாரிகள் மொத்தம் 3266 பேர். இதில் இஸ்லாமியர்கள் 103 பேர் மட்டுமே. அதாவது 3.15% பேர். இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையே 14.3%. 2014 பாராளுமன்றத்தில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வெறும் 30 மட்டுமே. அதாவது 5.52%. 2019 27 பேர். 2024 நிலைமை இன்னும் மோசம். அதாவது 24 பேர். இராணுவம் காவல்துறையில் பணிபுரியும் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை வெறும் 3% மட்டுமே. ஆனால் 1947 36% இஸ்லாமியர்கள் இராணுவ காவல்துறையில் பணிபுரிந்தனர். நீதித்துறையிலும் 3க்கு 4% தான் இஸ்லாமியர்கள். சமூக நீதி சமத்துவத்தில் கடைக்கோடி நிலையில் மிகவும் பின்தங்கி இருக்கும் இஸ்லாமிய மக்களை தான் நாட்டின் எதிரிகளாக கட்டமைக்கிறது பாஜக. அதன் வலிமைப்படுத்தவே புதிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அவர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையிலும் கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த சட்டம் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உலகிலேயே ஒரே மதசார்பற்ற நாடு எதுவென்றால் அது இந்தியாதான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க பார்க்கிறது பாஜக அரசு.